ஓ மகா கணபதியை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பதிவில் நம்ம கந்தர் அனுபூதியிலிருந்து 49வது பாடல் பார்க்கலாம். அருணகிரிநாதர் ஏற்கனவே முருகப்பெருமானுடைய கலந்து விட்டார், கலந்து அனுபூதி நிலையை அடைந்தார் என்பதை நாம் சென்ற ஆசா நிகழும் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே என்ற பாடல் நம்ம பார்த்தோம். அதன் பிறகு அந்த மகான்கள்லாம் அதிலேயே இருக்க மாட்டாங்க, அங்கிருந்து கொஞ்சம் வெளியே வருவாங்க, வந்து அந்த அனுபவத்தை நினைத்து மகிழ்கின்றார் அருணகிரிநாதர். அந்த மகிழ்ச்சியிலே நமக்கு நிறைய செய்திகளை சொல்கின்றார். அப்படிதான் நம்ம கடந்த சில பாடலும் பார்த்து கொண்டே வரோம். அதில் ஒரு பாடல் தான் இந்த பாடலும். இதில் மறுபடியும் அதை நினைத்து மகிழ்ந்து முருகக்கடவுள்கிட்ட, அப்பா இந்த மகிழ்ச்சியை, இந்த பேரானந்தத்தை, அந்த அனுபவத்தை இன்னொருத்தருக்கு சொல்ல முடியுமா அப்படிங்கிறார். அழகான பாடலை பார்க்கலாம். தன்னந்தனி நின்றது தான் அறிய இன்னம் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ, மின்னும் கதிர்வேல் விகிர்தா நினைவார் கிண்ணம் கலையும் கிருபை சூழ் சுடரே. மின்னும் கதிர்வேல் விகிர்தா. கதிர்வேல் நம்ம நிறைய பாடல் பார்த்துருக்குறோம். கதிர்வேல்னா என்ன? ஒளி வீசுகின்ற வேல், ஞான ஒளியை வீசிக்கொண்டிருக்கின்ற அருள்வேல், ஞானவேல், அதுதான் கதிர்வேல். இங்க மின்னும் கதிர்வேல் அப்படின்னா மின்னலை போன்று அந்த கதிர்வேல் மின்னுகின்றது, ஒளி வீசுகின்றது. மின்னல் எப்படி வந்துட்டு போகுமோ அதுபோல ஒளி வீசி அப்படியே தக்க 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 தகன் ஒளி வீசுது. அதை நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ஒளி வீசிக்கொண்டிருக்கின்ற கதிர்வேல், அந்த கதிர்வேலை உடையவர் முருகக்கடவுள். அவர் விகிர்தா, பல்வேறு வடிவங்களை எடுக்கக்கூடியவர். இத அடியவர்களுக்கு, பக்தவர்களுக்கு அவங்களுடைய ஆன்மா எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கோ அதற்கு தகுந்தாற்போல் பரம்பொருள் நமக்கு அருள் செய்யும். அது ஒரு விதமான வடிவம். நம்ம முருகப்பெருமானுடைய தோற்றத்தை கந்தபுராணம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அருவும் உருவமாயி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாகின்னு சொல்லப்பட்டிருக்கு. பரம்பொருள் முருகக்கடவுள் உருவம் இல்லாத நிலையில் அண்டங்களை கடந்த நிலையில் இருப்பவர். நம்மீது கொண்ட கருணையின் காரணமாக நமக்காக உருக்கொண்டு வந்திருக்கின்றார். அது ஒரு விதம். குழந்தையா இருக்கும் பொழுது கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தது ஒரு விதம். ஓங்காரத்தின் பொருளை அறியாத பிரம்மனை சிறையடைத்து படைப்பு தொழில் புரிந்தது இன்னொரு விதம். தனது தந்தையும் உலகுக்கே தந்தையும் ஆகிய பரம்பொருளுக்கே, சிவபெருமானுக்கே உபதேசம் செய்தது, குருவாக இருந்தது ஒரு விதம். தனது பக்தர்களாகிய தேவர்களை காப்பதற்காக சூரபத்மனிடம் போரிட்டு வீரனாக இருந்தது இன்னொரு விதம். மயிலேறி ஒரு நொடி பொழுதில் உலகத்தையே வலம் வந்தது இன்னொரு விதம். இந்த மாதிரி முருகக்கடவுள், இன்னும் சொல்ல போனா நம்ம வள்ளியம்மை கல்யாணம் செய்வதற்கு எப்படி போனார்? வேங்கை மரம் உருவெடுத்தார், வேடுவனாக இருந்தார், முதியவனாக இருந்தார். இந்த மாதிரி அவர்களுக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த நிலைக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு வடிவங்களை எடுக்கக்கூடிய ஒரு முருகர் பரம்பொருள். நம் போன்ற உள்ளங்களிலும் இருப்பவர். நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லா பொருள்களும் எல்லா விதமாகவும் கலந்து ஊடுருவி இருப்பவர். அவர்களுக்கு இந்த வடிவம் சொல்ல முடியுமா? ஆகவே பல்வேறு விதமான உருவங்களை எடுக்கக்கூடியவர் விகிர்தா. ஆக மின்னும் கதிர்வேல் விகிர்தா. அவர் நினைவார் அந்த பரம்பொருளை, அந்த முருகனை யாரெல்லாம் மனதில் வைத்து நினைத்து தியானம் செய்கின்றார்களோ, வணங்குகின்றார்களோ, மன உறுதியின் வணங்குகின்றார்களோ அவர்களுடைய கிண்ணம் கலையும். அவருடைய துன்பத்தை கலைந்து விடுவார், போக்கி விடுவார். ஏன்? அவர் கிருபை சூழ் சுடரே. அவர் கிருபையே வடிவானவர், கருணையே வடிவானவர். சூழ் சுடரே. ஒரு ஜோதி இருக்கு, சுடர் ஜோதி. அந்த சுடர் ஜோதியை ஒட்டி அந்த ஒளி கீற்றைகள் இருக்கும். நம்ம விளக்கு எரியும் போது பார்க்கும்போது நமக்கு தெரியும் எல்லாமே.
அந்த ஒலி கீற்றைகள் சூழ்ந்திருக்க அது எல்லாமே கருணை அப்படின்னு நம்ம உருவப்படுத்தினோம்னா அது மாதிரி எண்ணிக்கொண்டுமே. ஆனால் முருகன் தீபமாகிய ஒளியாகிய அந்த ஜோதியாக இருப்பவர், அந்த விளக்காக இருப்பவர், அவரை சுற்றி அந்த சுடர் ஒளியாகிய முருகனை சுற்றி அந்த ஒலி கீற்றைகளாக கருணையே இருக்கின்றன. அப்படின்னா முருகப்பெருமான் முழுவதுமாக கருணையே வடிவானவர். முருகன் ஒளி வீசிக்கொண்டிருக்கின்றார், அவரை சுற்றி கருணை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படின்னா அவரால் கருணையை மட்டுமே மற்றவர்கள் மீது செலுத்த முடியும். அவர் கருணையே செலுத்துகின்ற கருணாகரன், கருணை கடல் கிருபாகரன். அதுதான் இப்ப சொல்லப்பட்டிருக்கீங்க. மின்னும் கதிர்வேல் விகிர்தா நினைவார் கிண்ணம் கலையும் கிருபைசூழ் சுடரே. அந்த பரம்பொருள் அவர்கிட்ட தன்னம் தனி நின்றது தான் அறிய இன்னும் ஒருவருக்கு இசைவிப்பதுவோ. இப்போ தன்னம் தனி, இதை கொஞ்சம் விளக்கமாக பார்க்கணும். பரம்பொருள் அவர் தன்னந்தனியாக இருப்பார், அதில் நமக்கு எந்த சந்தேகம் இல்லை. பரம்பொருள் இப்போ தான் நம்ம பார்த்தோம், அண்டங்களை கடந்து உருவம் இல்லாத நிலையில் இருந்த பரம்பொருள் நமக்காக இறங்கி வடிவெடுத்தது. அங்கே அவர் தன்னந்தனியாக தான் இருக்கார். அவருக்கென்று இன்னும் பரம்பொருள் என்பது ஒன்று, இன்னொரு பரம்பொருள் இருக்கா என்ன? கிடையாது. இன்னொரு பரம்பொருள் கிடையாது. அப்போ அவர் தன்னந்தனியாக இருப்பவர். அந்த பரம்பொருள் நம் போன்ற சாதாரண மக்கள், ஆன்மாக்கள் அந்த பரம்பொருளையே நினைத்து வணங்கி கொண்டிருக்கும் பொழுது, தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நமது ஆன்மா பக்குவம் அடைந்த நிலைக்கு சென்றால், அது எப்படி பக்குவம் அடைந்த நிலைக்கு செல்லும்? அது நம்ம நிறைய பாடலில் பார்த்தோம். அது கடைசியாக நம்ம பார்த்தது முக்கியமாக ஆசா நிகழம் துகளாயின பின் நம்ம பார்த்தோம். அந்த நிலைக்கு முழுமையாக வந்தபோது, பக்குவம் அடைந்த போது அந்த பரம்பொருள் நம்முடைய ஆன்மாவை கலக்கின்றது. நம்முடைய ஆன்மா, நான் என்கின்ற இந்த ஆன்மா பரம்பொருளுடைய பேரான்மாவோட கலக்கும் பொழுது இந்த ஆன்மா அந்த பேரான்மாவுக்கு உள்ளே போய் மறைஞ்சு போயிடுது. அது அங்கே இருக்க போகிறது. அதோட இந்த ஆன்மான்னு சொல்கிறதுக்கே இல்லை. ஏன்னா அந்த பேரான்மாவை கூட பரமான்மாவை கூட பரம்பொருளாக கூட சேர்ந்து விட்டது. அது இப்போ அந்த தானாகி நிற்கின்றது. இந்த ஆன்மாவும் பரம்பொருளோட ஆன்மாவும் சேர்ந்ததனால் தானாக பரம்பொருளாக நிற்கின்றது. இப்போ நம்ம வேற, பரம்பொருள் வேறன்ற இடத்துக்கே அங்கே அந்த கேள்வியே கிடையாது. அதுதான் தன்னம் தனி நின்றது தான் அறிய. அந்த தன்னந்தனியாக நாம் இருந்தது அந்த தானாக மாறிய பிறகு அதை அறிவதற்கு, அதை அறிய மற்றவர்கள் தெரிந்து கொள்ளும்படியாக அதை சொல்ல முடியாது. இசைவிப்பதுவோ, அதை எப்படி நம்ம சொல்ல முடியும்? அதை அந்த நிலையை அந்த பக்குவ நிலை அடைந்தவர்கள், அந்த பரம்பொருளை கலந்தவர்கள், அந்த பேர் ஆனந்தத்தில் அந்த மகிழ்ச்சியில் திளைத்திருப்பவர்கள், அவர்களால் அதை உணர்ந்து பார்க்க முடியுமே தவிர அதை மற்றவர்களுக்கு சொல்லுவது என்பது அது இயலாத காரியம், அது முடியாத காரியம். எப்படி சொல்ல முடியும் இசைவிப்பதுவோ அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இந்த ஏறத்தாழ இதே கருத்தை நம்ம பாடல் 30 பார்த்தோம். அந்த பாடலை கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்க்கலாம் இங்க. அதாவது, செவ்வான் உருவில் திகழ் வேலவன் அன்று ஒவ்வாது என உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே. அந்த பாடலுக்கு இந்த பாடலுக்கு ஒரு சின்ன வித்தியாசம். அந்த பாடலில் அந்த பொருளை முருகக்கடவுள் உணர்த்தினார். இங்க முழுவதுமாக கலந்து விட்டார், கலந்து தானாகி நிற்கின்றார். அந்த சிறப்பு நிலைக்கு போன அருணகிரிநாதர் யாரா இருந்தாலும், நம் போன்ற பக்தர்களாக இருந்தாலும் கூட அதை மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது. அந்த பக்குவம் அடைந்த நிலையில், முருகனை கலந்த நிலையில், தானாகவே மாறிவிட்ட நிலையில் மற்றவர்களுக்கு அதை இசைவிப்பது என்பது இயலாத காரியம். ஆனால் அருணகிரிநாதர் முருகப்பெருமானின் அருளால், இன்னும் சொல்லப்போனால் முருகப்பெருமானே அருணகிரிநாதர் மூலமாக நம் போன்ற சாதாரண ஆன்மாக்களுக்காக இந்த விதமாக முக்தி அடைவது எப்படின்னு இந்த
படிப்படியாக இந்த நூல் மூலமாக கந்தர் அனுபூதி என்ற நூல் மூலம் நமக்கு உணர்த்தியிருக்கின்றார். அதனுடைய முக்கியமான பகுதி தான் இந்த பாடல். பாடலை மறுபடியும் பார்க்கலாமா? தன்னந்தனி நின்றது தான் அறிய இன்னம் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகிர்தா நினைவார் கிண்ணம் கலையும் கிருபை சூழ் சுடரே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. தவறாம உங்க கருத்துக்கள் இந்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஓம் சரவண பவ.